துளாராசிக்கு தூக்கலாகவே செய்யக்கூடிய அற்புதமான ஒரு சனி பேச்சு இருந்தான்னு சொல்ல வேண்டும். துளாராசிகள்னா புதுகுலத்தோடு இருக்கின்றலாம். 5ஆம் இடம் என்ற பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து கொண்டு சிறு சிறு நிழல்களை கொடுத்து கொண்டிருந்த சனி பகவான் 6ஆம் எனப்படப்படும் எதிரி ஸ்தானம், வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் ஓட ஓட தெறிக்க விட்டு உங்களை வெற்றி மேல் வெற்றியை குவித்து உங்கள் வாழ்க்கையில் அருளையும் வளத்தையும் உங்களோட தொழில் மிகப்பெரிய வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான இடத்துக்கு வருகின்றார். 3ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் சிறு சோம்பல் வரும். அதை முறித்திருந்து விட்டு முயற்சியை பெருமையாக்குங்கள். உழைத்தால் சனி பிறக்கும். தொடர்ந்து யோகா பண்ணுங்க, தொடர்ந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க, தொடர்ந்து சனி பிரீத்தியை பண்ணுங்க. மிகப்பெரிய வெற்றியிடும். 8ஆம் இடத்தை பார்ப்பதனால் வண்டி வாகனங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. மற்றபடி 12ஆம் இடத்தை பார்ப்பதனால் சுப விரயங்கள் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில் இருந்தாலும் அது ஆன்மீக யாத்திரையாக இருக்கும் நண்பர்களே. பொதுவாக பார்க்கும்போது 6ஆம் இடம் என்று இருக்கிற இடம் ரொம்ப நல்ல இடமாக இருக்கின்றது. ஆகவே சனி இருக்கிற இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடம்னால அந்த 6ஆம் இடம் பார்வை அப்படிங்கிறத விட 6ஆம் இடம் ரொம்ப பலமாக இருக்கிறதுனால தைரியமாகவும் அற்புதமாக இருப்பீர்கள். நீண்ட நாட்களாக பண்ண வேண்டிய பணங்கள் வரும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய சிரமங்கள் அகலும். மற்றபடி வெளிநாட்டு யோகங்கள், குழந்தை பேரு, திருமண யோகம் போன்ற அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்கும் நண்பர்களே. தொழிலில் முடங்கி கிடந்தவர்கள்லாம் எந்திரிச்சு ஓடக்கூடிய சூழ்நிலையில் வரும். துளாராசியை பொறுத்தவரைக்கும் ஒரு வரியில் சொன்னால் தூக்கலான ஒரு பலன் தான் சொல்ல வேண்டும். ஆகவே ஷேர் மார்க்கெட், வெளிநாட்டு யோகங்கள், மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பங்காளிகள் கொடுக்கக்கூடிய சொத்து, நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு சமாதானத்துக்கு வந்து ஒரு அற்புதமான அருமையான ஒரு யோககரமான ஒரு சனிப்பயிற்சியாக தான் அமையும் நண்பர்களே. இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா 29ஆம் தேதி சனி பயிற்சியாகின்றது. 30ஆம் தேதி காலையிலே எதிர்பார்க்காதீங்க. ஒரு வருட காலம் சனி மெதுவாக தான் செய்வார், ஸ்லோவாக தான் செய்வார். மற்றபடி மாத கிரகங்களும் வருட கிரகங்களும் உங்களுக்கு ஒரு யோக நாட்களாக இருக்கும்போது துளாராசி நண்பர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் இப்போ இருக்கிறத தக்க வச்சுக்கிட்டு எதுவும் பேப்பர் போகிறேன், ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறேன், வேறு கம்பெனி மாறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் 2 ஆண்டு காலங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் உழைச்ச உழைப்புக்கான நீங்கள் உழைச்சது இதுவரை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஓனர், உங்கள் எம்டி, உங்களோட டீம் லீடர் எடுத்துகிட்டு போயிருப்பார். இனிமேல் உங்களுக்கே கிடைக்கும். நீங்கள் டைமில் எனக்கு வருங்க. துளாராசிக்கார